அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மாப்போ கனகராஜ். ஜனநாயகம் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்று நாம் எதை உற்று கவனிக்கின்றோம் என்றால், காற்றாலைகள் சம்பந்தமாக தொடர்ந்து கூறிக்கொண்டு வருகின்றோம். அதில் இன்று ஒரு மிக சிறப்பான நம்மளுக்கு ஒரு கடிதம் கிடைச்சிருக்கு. அதில் இணை இயக்குனர் கரூர் மாவட்டம் திட்ட இயக்குனர் அவர் என்ன பதில் கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஒருங்கிணைந்த வளர்ச்சி மற்றும் கட்டிட விதியின் 2019 வழிகாட்டு நெறிமுறைகள் வழங்கப்பட்டுள்ளது. மேற்படி வழிகாட்டுதலின்படியும் அரசாணை எண் 170 ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் துறைநாள் 12/11/2024 நாளில் தெரிவிக்கப்பட்டுள்ள வழிமுறைகளின்படியும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களின் வழிகாட்டு நெறிமுறைகளை குறிப்பிட்ட உரிய ஆவணங்களுடன் விண்ணப்பித்து சம்பந்தப்பட்ட கிராம ஊராட்சியில் காற்றாலை அமைப்பது தொடர்பாக தொழில் அனுமதி பெற வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் என்ற விவரம் உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இதே போலதான் சாதாரண பாமர மக்களுக்கு இதை பற்றி முழுமையாக தெரியாதனால ஏகப்பட்ட இடத்துல விண்டு மில்லுக்கு சொத்து வரி அப்படிங்கிறது ஒன்று கூட வாங்க கிடையாது. நிறையா கிராமங்களில் சொத்து வரி கட்டாமையே அவங்க ஏமாற்றி தனியார் கம்பெனிக்காரங்க இன்னும் விண்டு மில் ரன் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த காற்றாலைகள் அதே போல் இப்போ ஒரு கிராமத்தில் அனுமதி கொடுக்குறாங்கன்னா, ஒரு ஈபி லைன் கொண்டு போக அனுமதி கொடுக்குறாங்க. ஆனால் 4-5 கம்பெனிக்காரங்க வரிசையாக கொண்டு போயிடுறாங்க. நம்ம நாளைக்கு நம்ம ஊரில் ஒரு சின்ன போர் போடணுன்னா கூட நம்மளுக்கு இருக்கிற சோர்ஸ் ஒரே இடம் பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து பாதைகள்லாம் நம்மளுக்கு போர் போட்டு குடி தண்ணீருக்கு நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். இதுக்கெல்லாம் உரிய அந்த ஊராட்சியில் இருக்கிற அலுவலர் மற்றும் பிடிஓ இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஒழுங்குபடுத்தி அதை எல்லாத்தையும் சீரமைச்சு பண்ணாங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தெரிவித்துக்கொண்டு, மேலும் அடுத்த தகவல் கடிதம் கிடைக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.